Good morning friends. இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோல ஃபைனைட் எப்படின்னு குரூப் பார்க்கலாம். இந்த ஃபைனைட் எப்படின்னு குரூப்போட நமக்கு குரூப்பிங்கிற டாபிக்கே முடிச்சிருப்பாங்க. நம்ம கிருஷ்ணன் சார் புக்கில் ஃபாலோ பண்ணியிருக்கோம். கிருஷ்ணன் சார் புக்கு தான் வந்து நமக்கு பாலிடெக்னிக்னாலும் சரி, பாலிடெக்னிக்கு ஃபஸ்ட்டு நிறையா டாபிக் வந்து கிருஷ்ணன் சார் புக்கு வந்து எடுத்துருப்போம். அதுவே பிஜிக்குமே கிருஷ்ணன் சார் புக்கு தான் ஃபுல்லாகவே பார்க்கணும் நம்ம. அப்படி பார்க்குறப்ப ஃபைனைட் எப்படின்னு குரூப்போட முடிச்சிருப்பாரு நமக்கு. ஃபைனைட் எபிலியன் group. The finite abelian groupல சில முக்கியமான ரிசல்ட்ஸ் அடிக்கடி கேட்ட ரிசல்ட்ஸ் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டே நிறைய தடவை டிஆர்பில கேட்ட क्वेश्चन. என்ன ரிசல்ட்னா every finite abelian group is the direct product of cyclic groups. இது நிறைய தடவை டிஆர்பில கேட்ட क्वेश्चन. Every finite abelian group is the direct product of cyclic groups. Every finite abelian group is direct product of its cyclic subgroups னு சொல்லலாம். நம்ம கொடுத்த ரிசல்ட் எப்படி கொடுத்திருப்பாங்க? Every finite abelian group is direct product of cyclic groups. அது நம்ம நேத்து ஒரு தேரம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? Let G be a finite abelian group na then G is isomorphic to its silo subgroup. இந்த क्वेश्चन டிஆர்பில கேட்ட क्वेश्चन தான். அப்ப இந்த ரெண்டு क्वेश्चनையும் நல்லா பார்த்து வச்சுக்கணும். Every finite abelian group is the direct product of cyclic groups. Let G be a finite abelian group na then G is isomorphic. Isomorphic னு வரவ silo subgroup னு வரும். Direct product of its cyclic subgroups. அதே இங்கேயும் பாத்தீங்கன்னா let G be a finite abelian group then G is isomorphic to direct product of its silo subgroup. Direct product of its silo subgroup. இந்த finite abelian groupல இந்த ரெண்டு ரிசல்ட்டுமே நமக்கு ரொம்ப 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 முக்கியமான ரிசல்ட் தான். அடிக்கடி கேட்ட क्वेश्चन. அடுத்து மூணாவது வந்து இன்வேரியன்ஸ்க்கு டெஃபினிஷன் சொல்லியிருப்பாங்க. இன்வேரியன்ஸுக்கு டெஃபினிஷன் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முதல்ல வந்து let G be a டெஃபினிஷன் என்ன சொல்லுவாங்கன்னா let G be a abelian group. let G be a abelian group. இந்த abelian குரூப்போட ஆர்டர் வந்து Pn அப்படின்றாங்க. let R of G equal to Pn. அதுக்கு அடுத்து இந்த G எப்படி மாற்ற முடியுதுன்னா direct product of cyclic groups A1 to AN where ANI is a cyclic group of order NI அப்படிம்பாங்க. அப்ப இந்த இன்வேரியன்ஸுக்கு நம்ம டெஃபினிஷன் போறதுக்கு முதல்ல டெஃபினிஷன் தெரியறதுக்கு எப்படி டிஃபைன் பண்ணிருப்பாங்கன்னா let G be a abelian group of order Pn. let G equal to direct product of the cyclic groups ANI where the order of the cyclic group is Ni அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்லிருப்பாங்கன்னா where each cyclic group is order of Pni. where each cyclic group is order of Pni. P power Ni. where each இங்க வந்து Pn abelian குரூப்போட ஆர்டர். இந்த abelian குரூப்பை direct product of cyclic குரூப்பா மாத்திருப்பாங்க. இந்த இருக்க ஒவ்வொரு cyclic குரூப்போட ஆர்டரும் இப்போ இந்த A1 ஓட cyclic குரூப் ஆர்டர் Pn1, A2 ஓட cyclic குரூப்போட ஆர்டர் Pn2, இந்த AN ஓட cyclic குரூப் ஆர்டர் Pn அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அவ இது சொல்லிட்டு இப்போ இதுல இன்வேரியன்ஸ் அப்படின்னா என்ன சொல்லிருப்பாங்கன்னா இந்த Ni இருக்கு பாத்தீங்கன்னா இதைத்தான் இன்வேரியன்ஸ்பாங்க. இந்த Ni எப்படி கண்டிஷன் எடுத்துருவாங்கன்னா ஃபர்ஸ்ட் N1 greater than or equal to N2, N2 greater than or equal to N3 up to greater than or equal to Nn. கடைசியில் என்ன எடுத்துருப்பாங்க நம்ம அந்த கடைசி வரைக்கும் கொண்டு வருவாங்க. greater than or equal to some nk இல்லாட்டி இதெல்லாம் எடுத்துருவாங்க. இந்த இடத்துல கேன்னு கூட வச்சுக்கலாம். nn குழப்பாமல் இருக்கிறதுக்கு some nk. இது எல்லாமே கண்டிப்பாக ஜீரோவோட பெருசாக இருக்கும். இப்போ இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா N1, N2, N3, Nk இதைத்தான் இன்வேரியன்ஸ்னு சொல்லுவாங்க. இதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்வேரியன்ஸ். then this implies then N1, N2 up to Nk are called as invariance அப்படிவாங்க. அப்ப invarianceங்கிறப்ப
அந்த சைக்கிளிக் குரூப்போட ஆர்டரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆர்டரில் இருக்கக்கூடிய அந்த இன்டிஜர் பவர், இது வந்து பிரைம் நம்பர், பிங்கிறது பிரைம் நம்பர், ஏதோ ஒரு பிரைம் நம்பர் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த N1 N2 இந்த கண்டிஷனை வச்சுக்கோங்க. N1 கிட்ட N2 இது நம்மளை குழப்பாங்க. இந்த லெஸ் தானாக கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி லெஸ் தானா ஈக்குவலாக கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா N1 தான் பெருசு எல்லாத்தையோட. அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம்னா, இந்த குரூப்பில் மேக்ஸிமல் ஆர்டர் ஆஃப் எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா கண்டிப்பாக அது என்ன தான் இருக்கணும்னா N1 தான் இருக்கும். ஆர்டர் ஆஃப் த ஒரு எலமெண்ட்டுக்கு மேக்ஸிமமாக எவ்வளோ ஆர்டர் இருக்கலாம்னா இந்த இன்வேரியன்ட் N1 இருக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இன்வேரியன்ஸ்னால் இந்த பவரில் வரக்கூடிய இன்டிஜர்ஸை தான் இன்வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு முக்கியமான ரிசல்ட் தான், இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஜி ஆஃப் எஸ்ன்னு சொல்லி ஒன்று டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்த டெஃபினேஷன், இதுவும் டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். 4வது பாயிண்ட்டு டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான் இதுவும். ஜி ஆஃப் எஸ்ன்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. லெட் ஜி பி ஏ எபிலியன் குரூப், லெட் ஜி பி ஏ Abelian group. S is any integer. S is any integer. இது டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். இந்த பாயிண்ட் இன்வேரியன்ஸும் கேட்டிருக்காங்க, இதுவும் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே வரிசையாக கொஸ்டின் சார் புக்கில் வரிசையாக இருக்கும். அப்போ இங்கே ஜி ஆஃப் எஸ்ன்னு ஒன்று டிஃபைன் பண்ணுவார். ஜி ஆஃப் எஸ். அப்போ ஜிங்கிறது எபிலியன் குரூப், எஸ்ங்கிறது ஏதோ ஒரு இன்டிஜர். இந்த ரெண்டையும் சேர்த்து ஜி ஆஃப் எஸ்ன்னு ஒரு செட் டிஃபைன் பண்ணுவாங்க. இந்த செட்டில் இருக்க எலமெண்ட்லாம் எக்ஸோட எலமெண்ட் தான். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி. அது எப்படி இருக்கணும்னா, இந்த எக்ஸுக்கு பவர் எஸ் எடுக்கிறப்ப எக்ஸ் பவர் எஸ் எடுக்கிறப்ப இ வரணும். எக்ஸ் பவர் எஸ் எடுக்கிறப்ப இ வரணும். அப்போ அதை இந்த எஸ் வந்து இந்த எக்ஸோட ஆர்டராக இருக்கும். அவ்வளோதான். ஆர்டர் எதுக்கெல்லாம் ஆர்டர் சேமாக இருக்கோ அதெல்லாம் எடுத்து ஒரு செட்டாக கன்சிடர் பண்ணோம்னா அதுதான் அந்த இன்டிஜருக்கு. இப்போ ஒரு குரூப்பில் ஆர்டர் 2ஆக இருக்கிறதெல்லாம் எடுத்தோம்னா அந்த இன்டிஜர் 2 ஜி ஆஃப் 2னா அப்போ எந்த எலமெண்ட்டுக்கெல்லாம் ஆர்டர் 2 இருக்கோ அதை எடுத்து எழுதுனா போதும். இப்போ ஜி ஆஃப் 3னா எந்த எலமெண்ட்டுக்கெல்லாம் ஆர்டர் 3 இருக்கோ அதை எடுத்து எழுதுனா போதும். இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது ஜி ஆஃப் எஸ்ங்கிற ஒரு செட்டை டிஃபைன் பண்ணியிருப்பாரு. இதுவும் டிஆர்பியில் நமக்கு கேட்ட கொஸ்டின் தான். இந்த இருந்து இன்னொரு ரிசல்ட் என்ன சொல்ல வருவாங்கன்னா, ஜிஎன் ஜி டேஷ் பி எபிலியன் குரூப். அது இல்லாமல் G is isomorphic to G dash அப்படின்னா then this implies G of S is isomorphic to G dash of S. இது ஒரு முக்கியமான ரிசல்ட் தான். அப்போ ரெண்டு எபிலியன் குரூப் ஐசோமார்பிக்காக இருக்கிறப்ப அதனால உருவாகக்கூடிய அந்த S is any integer, S any integer, அந்த அப்போ G of Sம் G dash of Sம் ஐசோமார்பிக்காக இருக்கும் அப்படின்பாங்க. இது ஒரு முக்கியமான ரிசல்ட். இந்த G of S தெரிஞ்சுக்கிட்டு இதை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கடுத்து இன்னொரு தேரம் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இன்னொரு தேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது பெரிய தரமாக கொடுத்துருப்பாங்க. பேஜ் நம்பர் 1 and 2ல் ஐஎன்டி சார் புக்கில். அது என்ன சொல்லியிருப்பார், லெட் ஜிபிஏ. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னதுன்னா, ஜி இஸ் ஏ எபிலியன் குரூப். ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு பிஎன். ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு பிஎன். இதில் ஜி எப்படி எழுத முடியும்னா A1 A2 அப் டு AN அப்படிங்கிற சைக்கிளிக் குரூப்பாக எழுத முடியும். இந்த சைக்கிளிக் குரூப்போட ஆர்டர் பிஎன்ஐ. ஒவ்வொரு ஏஐ ஆர்டர் வித் ஆர்டர் பிஎன்ஐன்னு சொல்லுவோம். இந்த இன்வேரியன்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அதே தான். ஈச் ஏஐ இஸ் ஆஃப் ஆர்டர் பிஎன்ஐ. இதில் இந்த N1 greater than or equal to N2 இது நமக்கு ஏற்கனவே பார்த்தது தான். நம்ம இன்வேரியன்ஸுக்கு இதை எடுத்துக்கிட்டு அடுத்து இந்த இடத்துல இதுக்கு இந்த தேரத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, புதுசாக ஒரு இன்டிஜர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க எம்முன்னு சொல்லி. அந்த எம்ங்கிறது எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, எம் greater than or equal to NT N suffix T or equal to NT plus 1. இந்த மாதிரி ஒரு இன்டிஜர் எம் எடுத்துக்கிட்டு இப்போ என்ன செய்வாங்கன்னா, இந்த எம்முக்கு பவர் ஜி ஆஃப் பிஎம்னு ஒரு செட்டு நம்ம டிஃபைன் பண்ணுவாங்க. ஜி பவர் பிஎம். பார்த்தீங்கன்னா லெட் ஜிபி எபிலியன் குரூப் எடுத்தோம். ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு பிஎன் வச்சோம். ஜியை வந்து எப்படி எழுதுச்சுன்னா இந்த டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் சைக்கிள் குரூப்ஸ்னு எழுதுனாங்க. இதில் இருக்க ஒவ்வொரு சைக்கிள் குரூப்போட ஆர்டரும் பிஎன்ஐன்னு சொன்னாங்க. பிஎன்1 பிஎன்2 பிஎன்ஐ வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. N1 N2 இன்வேரியன்ஸ் ஆஃப்
ஜின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து எம்னு ஒரு இன்டிஜர் எடுப்பாங்க. என்டிக்கு என்டி பிளஸ் ஒன்னுக்கு இடையில இருக்கக்கூடிய இன்டிஜர் எம்னு எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஜி ஆஃப் பிஎம். ஜி ஆஃப் பிஎம் வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா b1 p2 up to bt cross at plus 1 cross up to ak, where bi is cyclic group of order pm சொல்லிருப்பாங்க. where bi is cyclic group of order pm. இப்படி இருக்கப்ப நமக்கு இந்த மாதிரி ரொம்ப குழப்பிக்கிற தேவையில்லை. அப்போ இங்கே ஜிங்கிற ஒரு குரூப் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஜி ஆஃப் பிஎம் சொல்லி ஒரு குரூப் கொடுத்துட்டு நம்மகிட்ட என்ன கேட்பாங்கன்னா இதுதான் முக்கியமானது, இதெல்லாம் கூட தேவையில்லை, இதை நம்ம வச்சுக்கலாம். ஜியை வந்து டேரக்ட் ப்ராடக்ட் சைக்கிள் குரூப்ஸ் A1 to AN. இது ஜி ஆஃப் பிஎம்ங்கிறது டேரக்ட் ப்ராடக்ட் சைக்கிள் குரூப்ஸ் B1 to BT அண்ட் AT plus 1 to AK. டீலேருந்து இந்த டீக்கு அடுத்த இருக்க எலமெண்ட் வந்து எடுத்துருப்பாங்க. எடுத்துட்டு இது வந்து பி சைக்கிள் ஆர்டர். இப்போ நம்மகிட்ட என்ன கேட்பாங்கன்னா இந்த ஆர்டர் ஆஃப் ஜி ஆஃப் பிஎம் கேட்கலாம். அடுத்து ஆர்டர் ஆஃப் ஜி ஆஃப் பி கேட்கலாம். இந்த தேரத்தில் இந்த 2 பாயிண்ட் தான் முக்கியம். இந்த 2 பாயிண்ட் முக்கியம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு இதில் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்னதுன்னா ஆர்டர் ஆஃப் ஜிபிஎம் என்ன? ஆர்டர் ஆஃப் ஜிபிஎம் ஈக்குவல் டு பியூ. பியூன்னு இருப்பாங்க. ஆர்டர் ஆஃப் ஜி ஆஃப் பி ஈக்குவல் டு பி பவர் கேன்னு இருப்பாங்க. ஆர்டர் ஆஃப் ஜி பவர் பி ஈக்குவல் டு பி பவர் கே. இதில் பியூ யூவை வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா பி ஆஃப் mt plus summation of I equal to t plus 1 to k ni. அப்போ இதான் வந்து இந்த GPM ஓட ஆர்டர். இதில் இந்த டேம் தான் யூக்கு பதிலாக சொல்லியிருப்பாங்க. இந்த டேமை யூக்கு பதிலாக சொல்லியிருப்பாங்க. யூக்கு பதிலாக இந்த டேம் சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்கள் இந்த 2 பாயிண்ட் வச்சுக்கணும் நம்ம மெமரிஸில் வச்சுக்கணும். இது அப்போ சைக்கிளிக் குரூப் டேரக்ட் சைக்கிளிக் குரூப் கொடுத்து இந்த ஆர்டர் ஆஃப் ஜிபிஎம் அண்ட் ஆர்டர் ஆஃப் ஜி ஆஃப் பி கேட்பாங்க. இது ஒரு தேரத்தில் சொல்லியிருப்பார். முக்கியமான தேரம் தான் இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா இதுக்கடுத்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா 2 abelian groups. 2 abelian groups are isomorphic. 2 abelian groups are 2 abelian groups of order. 2 abelian groups of order Pn are isomorphic na, then they have same invariance. Invariance same ஆகும். They have same invariance சொல்லிருப்பாங்க. இது ஒரு முக்கியமான இதுவும் டிஆர்பில கேட்ட क्वेश्चन தான். எப்ப ரெண்டு ஐசோமார்பிக்கா இருக்கும்னா இப்போ ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஜி டேஷ் ஈக்குவல் டு பி பவர் n கொடுத்துட்டாங்க. ரெண்டு குரூப். இது ரெண்டுமே எபிலியன் குரூப். இப்போ G is isomorphic to G dash na, this implies G and G dash have same invariant. Same invariance சொல்லிருப்பாங்க. இப்போ G வந்து இப்படி எழுதிக்கங்க. A1 to A2 cross AN. B இதே G dash வந்து இப்படி எழுதிக்கங்க. B1 cross B2 up to BH. இதில் இருக்க A1லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா A is ஆர்டர் ஆஃப் AI பார்த்தீங்கன்னா PNIன்னு வரும். ஆர்டர் ஆஃப் BI பார்த்தீங்கன்னா BHIன்னு வரும். அப்போ இதுல என்ன தெரியுது? இன்வேரியன்ஸ் சேமா இருக்கணும். அப்போ NIயும் Hஐயும் சேமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. இது முக்கியமான பாயிண்ட். எப்போ ரெண்டு எபிலியன் குரூப் ஐசோமார்பிக்கா இருக்கும்னா அதோட இன்வேரியன்ஸ் ரெண்டு குரூப்புக்கு இன்வேரியன்ஸ் சேமா இருக்கிறப்ப அந்த ரெண்டு குரூப்புமே ஐசோமார்பிக்கா இருக்கும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஃபைனைட் எபிலியன் குரூப்பை பொறுத்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். இதுதான் டிஆர்பியில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸ். எவ்ரி ஃபைனைட் எபிலியன் குரூப் இஸ் ஏ டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் சைக்ளிக் குரூப். நிறைய தடவை கேட்டிருக்காங்க. எவ்ரி ஃபைனைட் எபிலியன் குரூப் இஸ் ஐசோமார்பிக் டு இட்ஸ் டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் சைலோ சப் குரூப். அடுத்து சேம் இன்வேரியன்ட் இருக்குது அடிக்கடி கேட்டிருக்காங்க. எப்போ வந்து ரெண்டு எபிலியன் குரூப் ஐசோமார்பிக் இருக்குன்னா அது they have a same invariance. அடுத்து g of s x of s equal to e.
அந்த கண்டிஷனும் நமக்கு டிஆர்பியில் கேட்டது தான் எல்லா கொஸ்டினுமே. இப்போ இதை தவிர்த்து ஒரு முக்கியமான பாயிண்ட் இதில் இருக்குது. ஃபைனைட் எபிலியன் குரூப்பில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி நம்ம டெஸ்ட்லேயும் கேட்டது தான். த நம்பர் ஆஃப் non-isomorphic abelian groups of order, the number of abelian groups, the number of non-isomorphic abelian groups, அதான் முக்கியம். the number of non-isomorphic abelian groups of order n equal to, அதாவது ஏதாவது ஒரு எபிலியன் ஆர்டர் கொடுத்துட்டு அதில் நான் ஐசோமார்பிக் எபிலியன் குரூப் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த நம்பர் ஆஃப் நான் ஐசோமார்பிக் எபிலியன் குரூப் ஆஃப் ஆர்டர் n ஈக்குவல் டு பார்ட்டிஷன் ஆஃப் n, p ஆஃப் n. இதை தான் வந்து பார்த்தோம் நம்ம. எப்படின்னா அப் டு ஐசோமார்பிசம் the number of non-isomorphic abelian group of order 16 is dash அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப்போ பாருங்க, up to isomorphism the number of non-abelian isomorphic abelian group of order 16. அப்போ இந்த இடத்துல சரி of order p power n அப்படின்னா p of n சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த 16 prime factors-ஆக மாற்றிருக்கணும். 2 எப்படி மாற்றிடலாம்? அப்போ 2 power 4 மாற்றிடலாம். order of g equal to 16. up to isomorphism வந்துட்டாலே அதுக்கு அடுத்து இருக்கிறதெல்லாம் நான் ஐசோமார்பிக்னு அர்த்தம். அதனால தான் up to isomerism the number of non isomorphic abelian groups கேட்டிருப்பாங்க. அப்போ இந்த 16 எப்படி மாற்றிடலாம்? 2 power 4. அப்போ p power n வடிவத்துக்கு மாற்றாச்சு. p power n வடிவத்துக்கு மாற்றிட்டோம். அப்போ n equal to 4. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னதுன்னா p of 4. p of 4 நமக்கு தெரியும். p of 4னா என்னடா வரும்? 4 வரும், 3 plus 1 வரும், 2 plus 2, 2 plus 1 plus 1, அடுத்து 1 plus 1 plus 1 plus 1, மொத்தம் 5 வரும். அப்போ p of 4 equal to 5. p of 4 equal to 5. அப்போ இதுக்கு ஆன்சர் எவ்வளோங்க? the number of non-isomorphic abelian group of order 16 is 5. இங்கே 2 power 4 வர மட்டும்தான் 5 வருமா? 3 power 4 வந்தாலும் சரி, 4 power 4 வந்தாலும் சரி, 5 power 4 வந்தாலும் சரி, சரி 4 power prime நம்பரில் வராது, 17 power 4ல் வந்தாலும் சரி. என்னதாங்க அர்த்தம்? மேலே இருக்கிறதுக்கு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? 47 பார்க்க போகிறோம். அப்போ the abelian group of order, the non-isomorphic abelian group of order 3 power 4 is, அதுக்கும் 5 தான் வரும். the abelian group of order 17 power 4னு வந்தாலும் அதுக்கு என்ன தான் வருங்க? இந்த மேலே இருக்கிறதுக்கு மட்டும் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆர்டர் பார்ப்போம், p of n பார்ப்போம். இப்போ இதே இது r of g வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. r of g வந்து p of alpha 1, p2 of alpha 2, p3 of alpha 3, pn of alpha n இந்த வடிவத்தில் கொடுத்துட்டாங்கன்னா இப்போ p of n கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மேலே இருக்கிறது எல்லாத்துக்குமே பாலிசான் கண்டுபிடிச்சி பெருக்குனா போதுங்கிறாங்க. p of alpha 1, p of alpha 2 up to p of alpha n. இதுக்கு தான் ஒரு சம் பார்த்துருப்போம். up to isomorphism the group of order 108 have how many non-isomorphic abelian groupனு சொல்லியிருப்பாங்க. இங்கே 16 பார்த்தா அதுக்கு 108ன்னு பார்க்குறப்ப, அப்போ 108 போட்டிங்கன்னா 2 பார்த்தீங்கன்னா 54, 3 க்கு 2ல் போட்டிங்கன்னா 27, 3ல் போட்டோம்னா 9, 3, 3, 3, 1. அப்போ இந்த 108 எப்படி எழுதிட்டோம்? 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 கியூப். அப்போ இந்த வடிவத்துக்கு வந்துருச்சு. p alpha 1, 2 alpha 1, alpha 1க்கு பதில் அப்போ 2 இருக்குது, alpha 2க்கு பதில் 3 இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன வரும்? p of 2 இன்ட்டு p of 3. partition of 2 equal to 2, partition of 3 equal to 3, அப்போ 6. அப்போ the number of non-isomorphic abelian group of order 2 is 6 அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். the number of non-isomorphic abelian group of order 108
the number of non-isomorphic abelian group of order 108 is 6. அப்போ the number of non-isomorphic abelian group வந்துட்டாலே பார்ட்டிஷன் கண்டுபிடிக்கணும். நாங்கள் கண்டுபிடிக்கணும் பார்ட்டிஷன் கண்டுபிடிக்கணும். இதைத்தான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனைட் abelian குரூப்புங்கிற டாப்பிக்கில் சொல்லியிருப்பாங்க. ஃபைனைட் abelian குரூப்பை பொறுத்தளவுக்கு அவங்க முக்கியமான பாயிண்ட்ஸ்னால் இவ்வளோதான் அவரே சொல்லியிருப்பாங்க. ஃபைனைட் abelian group is a direct product of cyclic groups. And the finite abelian group is isomorphic to direct product of its Sylow subgroup. At G of S invariance. அடுத்து இந்த நான் ஐசோமார்பிக் குரூப்ஸ் இதெல்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ். இதை தவிர்த்து நமக்கு வேற எந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்காம இருந்தோம்னா குரூப்ஸை பொறுத்தளவுக்கு சப்ளிமெண்ட்ரி எக்ஸசைஸ் சொல்லி கடைசியில் ஸ்ட்ரிங்ஸ் போகிறதுக்கு முதல்ல ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாரு. அதில் பார்த்தீங்கன்னா சால்வபிள் நில்பொட்டன்ட் சால்வபிள் குரூப்புக்கு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. நில்பொட்டன்ட்டுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. அடுத்து சால்வபிள் குரூப் இஸ் a subgroup of solvable group is solvable. அடுத்து ஹியூமோமார்பிக் இமேஜ் ஆஃப் சால்வபிள் குரூப் இஸ் சால்வபிள். இந்த மாதிரி ரிசல்ட் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கணும். அடுத்து காமுடேட்டர் சப்குரூப்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய சம்மு. இதையும் பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுப்பாங்க. பார்த்தீங்கன்னா காமுடேட்டார் எந்த ஒரு ஆர்டர் பேருக்கும் காமுடேட்டார் கண்டுபிடிக்கலாம். காமுடேட்டார்னு சொல்லுவாங்க. அப்ப இப்ப A, B உடைய காமுடேட்டார் அப்படின்னு கேட்டாங்கன்னா A, B உடைய காமுடேட்டார் என்ன வரும்னா A வரும், P வரும், A இன்வர்ஸ் B இன்வர்ஸ் வரும். இதுதான் வந்து இந்த ஆர்டர் பேர் A, B உடைய காமுடேட்டார்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்டர் பேர் A, B உடைய காமுடேட்டார். இப்போ யூங்கிற செட்டு வந்து இந்த காமுடேட்டாரை எல்லாத்தையுமே கண்டெயின் பண்ணியிருக்க செட்டுன்னு வச்சுக்கோங்க. A belongs B belongs to G. அப்போ ஜியில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்டர் பேர்ஸையும் எடுத்துக்கிட்டு அது ஃபுல்லாக காமுடேட்டார் கண்டுபிடிச்சு அந்த காமுடேட்டாரை ஃபுல்லாக ஒரு செட்டாக கண்டெயின் பண்ணி வச்சோம்னா அந்த செட்டுமே குரூப்பாக ஃபார்ம் ஆகும். இந்த செட்டு குரூப்பாக ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் தான் காமுடேட்டார் குரூப் சப் குரூப்னு சொல்லுவாங்க. அப்போ காமுடேட்டார்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த காமுடேட்டார்லாம் ஒரு செட்டை கன்சிடர் பண்ணி வச்சோம்னா அதைத்தான் காமுடேட்டார் சப் குரூப் காமுடேட்டார் குரூப்னு சொல்லுவாங்க. இது காமுடேட்டார் குரூப்புக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சால்வபிள் குரூப். சால்வபிள்னு வரப்ப குரூப் G is said to be solvableனா தென் Gயை வந்து எப்படி எழுத முடிஞ்சிருக்கோம்னா சப்குரூப்ஸ் ஆஃப் N0 containing N1 containing N2 contain up to containing NR. அப்போ ஒரு Gயை வந்து இதோட சப்குரூப்ஸை வந்து இப்படி எழுத முடிஞ்சிருக்கணும். N0 contain N1 இந்த மாதிரி எழுத முடிஞ்சிருக்கணும். ஈக்குவல் டு E. இதுக்கடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஈச் Ni is normal in Ni minus 1. அப்போ பாருங்க Nr is normal in Nr minus 1. அப்போ N2 is normal in N1. N1 is normal in N0. இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் வந்து ஈச் அண்ட் Ni minus 1 by Ni is abelian. அப்போ ஒரு குரூப் சால்வபிளாக இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த குரூப்பை இப்படி எழுத முடிஞ்சிருக்கணும். அதோட சப்குரூப்போடைய இதை எழுத முடிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து இதில் இந்த ரெண்டு கண்டிஷனையுமே சேட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா இந்த குரூப்பை வந்து சால்வபிள்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இன்னொரு பாயிண்ட் நம்ம மெட்டீரியலில் சொல்லியிருப்பாலாமே. இதுக்கடுத்து முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி சப்குரூப் ஆஃப் சால்வபிள் குரூப் இஸ் சால்வபிள். த ஹோமியோமார்பிக் இமேஜ் ஆஃப் சால்வபிள் குரூப் இஸ் சால்வபிள். அப்போ சப்குரூப் ஆஃப் சால்வபிள் வந்தாலும் சால்வபிள் தான், ஹோமியோமார்பிக் இமேஜ் ஆஃப் சால்வபிள் வந்தாலும் சால்வபிள் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா G is a group, N is a normal subgroup இருப்பாங்க. N is a normal subgroup. பாருங்க அப்ப G is a group, N is a normal subgroup. N இந்த G N வச்சு என்ன செய்றாங்க கோஷன் குரூப் உருவாக்கலாம். அப்ப N and G by N is solvable இருக்குனா this implies
அப்போ ஜி இஸ் சால்வபுளாக இருக்கும்பாங்க. இது முக்கியமான ரிசல்ட் தான் கேட்டிருக்காங்க. ஜி அண்ட் கோஷன் குரூப் ஜி பை என் இஸ் சால்வபுள்னா தென் கண்டிப்பாக இந்த குரூப் ஜி இப்படி தான் இருக்குன்னு சொல்லுவாங்கன்னா சால்வபுளாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்து இன்னொரு ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜி ஹச் என் அப்படி எடுத்துருப்பாங்க. இது வந்து சப் குரூப், இது வந்து நார்மல் சப் குரூப், இது வந்து குரூப். இப்போ let G be a group, A be a subgroup of H be இல்லாட்டி H A எப்படி எடுத்துக்கலாம். A be a subgroup of G, N a normal subgroup of G. Then both A and N are both A and N are solvable na, then the product A in is also சால்வபிள் அப்படின்னு இருப்பாங்க. இது ஒரு முக்கியமான ரிசல்ட் தான். அப்போ இந்த மாதிரி ரிசல்ட்டை நம்ம கொடுத்துருப்போம் மெட்டீரியல். அதுக்கடுத்து இதில் பார்த்தீங்கன்னா நில் பொட்டான்ட் குரூப்னு சொல்லியிருப்பாரு. நில் பொட்டான்ட் எப்போ வந்து ஒரு குரூப்பை நில் பொட்டான்னு சொல்லலாம்னா இஃப் ஜி இஸ் நில் பொட்டான்ட், இஃப் ஜி இஸ் நில் பொட்டன்னா அப்போ அந்த ஜி எப்படி எழுத முடியுறாங்கன்னா இஃப் ஜி கே ஜி சஃபிக்ஸ் கே ஈக்குவல் டு இ ஃபார் சம் கே கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 1. இதுதான் முக்கியம். நமக்கு இந்த பாயிண்ட்ல எப்போ நில் பொட்டன்னு வரப்போ நமக்கு இந்த ரிசல்ட் அப்படியே கேட்குறப்ப ஜி கே ஈக்குவல் டு இ எப்போன்னு வரப்போ கே கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 1. இந்த நில் பொட்டன்ட்டோட எதையும் நம்ம ஆவச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம நிறையா நம்ம மெட்டீரியல் நம்ம எந்த ஒரு பாயிண்ட் விடாமல் எழுதியிருப்போம். எக்ஸசைஸ் பாயிண்டாக இருந்தாலும் சரி நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா மெட்டீரியலில் வந்து நம்ம நல்லா கவர் பண்ணி எழுதியிருக்கோம். நீங்கள் நல்லா பாருங்கள். அப்போ ஃபைனைட் எபிலியன் குரூப்பை பொறுத்தளவுக்கு இவ்வளோ தான் டாபிக். ஃபைனைட் எபிலியன் குரூப்போட நமக்கு குரூப்புங்கிற அந்த கான்செப்ட் முடியுது. குரூப் டாபிக் முடிஞ்சு அடுத்த வீடியோ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ரிங்ஸ் பார்க்க போகிறோம். அப்போ நம்ம மெட்டீரியல் இப்போ நெருக்கி நான் 35 பக்கம் 37 38 பக்கம் வரைக்கும் முடிச்சிட்டோம். அடுத்த ரிங்ஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சார். தேங்க்யூ.